எம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பெண் உருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்குளாரடி போற்றி. ஈராண்டில் சிவன் ஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ பரிஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாமல்ல ஈத்தென்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடித்தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னேரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி இந்த ஞான சிந்தனையை தொடர்ந்து செவிமெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய சைவ சித்தாந்த ஞான சாத்திர தொடர் சிந்தனையிலே நாம் கடந்த வகுப்பிலே எம்பிரான் மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதத்தினுடைய முதல் நூற்பாவை சிந்தித்து வருகிறோம். இல்லை, 2 அதிகரணங்களை நாம் கடந்த வகுப்பில் நிறைவு செஞ்சுருக்கிறோம். அதை ஒருவாறு தொட்டு காட்டிட்டு 3வது அதிகரணத்துக்கு போகலாம். அவையே யாய் தானே யாய் அவையே தானே யாய். இங்கே சதவீதம் காணாம். ரெண்டாவது நூற்பாது. முதல் நூற்பா என்னது? அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். என்பது சூத்திரம் எண்ணுதலிற்றோயனின் சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம் என்பது உணர்த்துதல் நுதலிற்று. இச்சூத்திரம் 3 அதிகரணங்களை உடையது. இதற்கு விளக்கம் பார்க்கிற போது அவனென்றும் அவளென்றும் அது என்றும் பலவாய் சடமாய் அவயவ பகுப்புகளோடு சுட்டி அறியப்பட்ட உலகத் தொகுதி தோற்றம் நிலை பெறுதல் ஒடுக்கம் ஆகிய முத்தொழிலை உடையது. இவ்வாறு முத்தொழிலை உடைய உலகம் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே. தோற்றிய என்பது தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே. அந்த தோற்றுவிக்கப்பட்ட உலகம் என்னாகும்? கண்மபலம் பரிபக்குவம் ஆகும். ஆனால் என்னாகும்? ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். அவ்வாறு ஒடுங்கிய உலகம் ஆணவமலம் பரிபக்குவம் ஆகும் பொருட்டு அவ்வொடுங்கியிடத்திலிருந்து மீளத் தோன்றும். எனவே இதற்கு இந்த முத்தொழிலை செய்வதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். அவன் சங்கார கடவுளாகிய முதல்வனே என்று
யார் சொல்லுவாங்க? அளவை நூல் அறிந்தோர் கூறுவர் என்று பார்த்தோம். இதில் 11 சமயங்கள் வருகிறது. 5 கருத்து. சூத்திரத்தில் 5 கருத்து, 3 அதிகரணம். கருத்து எத்தனை? 5. முதல் அதிகரணம் ஒரு கருத்து. இரண்டாவது அதிகரணம் எத்தனை கருத்து இருக்குது? 3 கருத்து இருக்குது. ரெண்டாவது அதிகரணத்தில் 3 கருத்து இருக்குது. மூன்றாவது அதிகரணத்தில் ஒரு கருத்து இருக்கிறது. முதல் அதிகரம் என்னது? அவனென்றும் அவளென்றும் அது என்றும் பலவாய் சடமாய் அவயவப்புகளோடு கூடிய உலகத் தொகுதி தோற்றம் நிலைபெறுதல் ஒடுக்கம் ஆகிய முத்தொழிலை உடையது. இதில் எத்தனை சமயத்தார் வராங்க? 3 பேர் வராங்க. யார் யார்? உலகாயதர், மீமாஞ்சகர், தார்க்கியர். 3 பேர். இப்போ உலகாயதர் கருத்து என்னது? உலகம் தோன்றுவதும் இல்லை ஒடுங்குவதும் இல்லை. தார்க்கியர் கருத்து என்னது? அணுக்களின் கூட்டம்தான் உலகம். அணுக்களின் கூட்டம்தான் உலகம். அணுக்கள் தோன்றுவதில்லை ஒடுங்குவதில்லை. உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும். எது ஒடுங்குவதில்லை? அணுக்கள் தோன்றி நின்று ஒடுங்குவதில்லை என்பது யாருடையது? தார்க்கியருடைய கருத்து. சாங்கியருடைய கருத்து என்னது? சாங்கியர் கருத்து என்ன? மீமாஞ்சகர். சரி, மீமாஞ்சகர் கருத்து என்னது? உலகத்தை நோக்கி அவங்க கருத்து என்ன? உலகம் தோன்றுவதும் இல்லை ஒடுங்குவதும் இல்லை. உலகம் நித்தம். மீமாஞ்சகர் உலகம் நித்தம்னு சொல்லுவாங்க. உலகாயதர் உலகம் நித்தம் என்று சொல்லுவாங்க. தார்க்கியர் உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், அதற்கு காரணம் அணுக்கள் தான், அணுக்களுக்கு தோன்றி நின்று ஒடுங்குவதில்லைம்பாங்க. இந்த 3 கருத்தை மறுத்து என்ன செய்கிறாரு? முதல் அதிகரணத்தை நிறுவியாச்சு. யாரை? தார்க்கியரையும் மீமாஞ்சகரையும் மறுப்பதற்காக மேற்கோள்லையே மறுத்துட்டார் இல்லையா? மேற்கோள் என்னது? மேற்கோள்மா முதல் அதிகரணத்துக்கு மேற்கோள் என்னது? ஈண்டு உளதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்துன்னு சொன்னாரா இல்லையா? பிரபஞ்சம்னு சொல்லாமல் உளதாய் உற்பத்தி திதி நாசமுடைய உலகம், தோன்றி நின்று ஒடுங்கக்கூடிய உலகம். அது எப்படி? இது பலவாய் சடமாய் சுட்டி எறியக்கூடிய உலகம்ங்கிறதுக்கு எதில் சொல்கிறாரு? மேற்கொள்ளியே சொல்லிடுறாரு. ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம். ஒருவன் ஒருத்தி ஒன்றுனா பலவாய் சடமாய் சுட்டி எறியப்பட்ட அவயவ பகுப்புகளோடு கூடிய. இந்த 4 எங்கே இருக்குது? ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட அப்படின்னு சொன்னால் இந்த 4 கருத்தை சொல்லணும். பலவாய் சடமாய் அவயவ பகுப்புகளோடு சுட்டி எறியப்பட்ட உலகம். அப்போ உலகம்னு சொல்லாமல் அதுக்கு அடை சொல்கிறாரா இல்லையா? இந்த அடையிலேயே யார் யாரை மறுத்துட்டார்? மீமாஞ்சகரையும் தார்க்கியரையும் மறுத்துட்டார். அந்த பிரபஞ்சம் தோற்றம் நிற்றல் ஒடுக்கம் ஆகிய முத்தொழிலை உடையதுன்னு சொல்லி அதுக்கு ஏது செய்கிறார்? ஏது என்னது? தோற்றமும் ஈரும் உளதன்பாலே கிடைத்தலின். தோற்றமும் ஈரும் உளதன்பாலே கிடைத்தலின். அதுக்கு என்ன பொருள்? தோற்றம் உண்டா ஒடுக்கம் உண்டா என்பதற்கு எது சான்று? நிலைத்தொழிலே சான்று. நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறது தான் சான்று. இது தனியாக என்ன செய்ய வேண்டாம்? விளக்கவே வேண்டாம். ஏன் வேண்டாம்? கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற எல்லா பொருளும் ஒரு காலத்தில் தோன்றி இருக்கும், ஒரு காலத்தில் ஒடுங்கும். அப்போ தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் எடுத்துக்காட்டே தேவையில்லை. ஏன்? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது தான் எடுத்துக்காட்டு. கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமான்னு கேட்குறமா இல்லையா? கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமான்னு ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? ஏன்? கையிலேயே இருக்குது, இது என்னையா போய் ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்களா இல்லை? அது மாதிரி உலகத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு காலத்தில் என்ன இருக்கும்? தோன்றி இருக்கும், ஒரு காலத்தில் ஒடுங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வெண்பா பூதாதையரும் முதலும் துணையாகன்னு சொல்லி முதல் அதிகரணத்தை நிறுவிட்டார். முதல் அதிகரணத்தில் உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் அப்படின்னு நிறுவிட்டார். அதில் யார் யார் மறுக்கப்பட்டாங்க? தார்க்கியர்,
மீமாஞ்சகர் உலகாயதர். இப்போ ரெண்டாவது அதிகரணம் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருள் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் என்பது ரெண்டாம் அதிகரணம் இல்லையா? அதை என்ன செய்கிறாரு? மூணாக பிரிக்கிறார். சூத்திரத்தில் என்ன இருக்கு? எத்தனை மேற்கோள் எத்தனை ஏது இருக்கு? இல்லதற்கு தோற்றம் இன்மையின் உள்ளதற்கு செய்வோன் இன்றி செய்வினை இன்மையின் ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை அப்படின்னு போட்டிருக்கா. மேற்கோளும் ஏதும் ரெண்டு ஏது இருக்குது, ஒரு மேற்கோள் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வேணும்? ரெண்டு மேற்கோள் வேணும், ஒரு ஏது வேணும். இதை வருவிச்சுக்கணும். ரெண்டாம் அதிகரணத்தை மூணாக பிரித்தா அங்கே உள்ளதற்கு இல்லதற்கு தோற்றம் இன்மையின் உள்ளதற்கு செய்வோன் இன்றி செய்வினை இன்மையின் ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை அப்படின்னு இருக்கிறது. முதல்ல இல்லதற்கு தோற்றம் இன்மையின் என்பது என்னது? ஒரு ஏது. உள்ளதற்கு செய்வோன் இன்றி செய்வினை இன்மையின் ரெண்டாவது ஏது. ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என்றது மூன்றாவது மேற்கோள். அப்போ ஒன்றாவதுக்கு ஒரு மேற்கோள் வேணும், ரெண்டாவதுக்கு ஒரு மேற்கோள் வேணும், மூணாவதுக்கு என்ன வேணும்? ஒரு ஏது வேணும். ஏது வேணும். இந்த மூணையும் வருவிச்சுக்கணும். இதை ஏன் மூணாக பிரிச்சுருக்கிறோம்? தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம். தோற்றிய திதியே அப்படின்னு என்னது? தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே. தோற்றிய திதியே என்ற சொல்லு உள்பொருள். திதி என்பதற்கு காத்தல்னு ஒரு பொருள் இருக்கு. ஆனால் இங்கே காத்தல் இல்லை. இங்கே என்னது? உள்பொருள். தோற்றிய என்பதற்கு தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே. இது ஒரு கருத்து. ஒடுங்கின்னு இருக்கா இல்லையா? இது ஒரு கருத்து. என்னது? சங்காரம். ஒடுங்கி என்பது சங்காரம். எங்கே? ஒடுங்கியினிடத்து ஒடுங்கி. பிறகு மலத்து உளதாம். மீள தோன்றும். எதனால்? ஆணவ மலத்தினாலே மீள தோன்றும். கண்ம மலம் பரிபக்குவமானால் ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். ஒடுங்கிய உலகம் மீள தோன்றுவதற்கு காரணம் எது? ஆணவ மலம் பரிபக்குவம் ஆகும் பொருட்டு. சரிங்களா? அப்போ இதில் மூணு கருத்து வருது. ஒன்று தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே அப்படின்னு சொன்னால் அது தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளா அப்படின்னு ஒரு ஐயம் வருதா இல்லையா? அதை மறுக்கிறதுக்கு எத்தனை பேர் வராங்க? 3 பேர் வராங்க. யார்? சமணர், பௌத்தர். பௌத்தரில் சௌத்திராதிகர், மாத்துமிகர். பௌத்தரில் யார்? சௌத்திராதிகர், மாத்துமிகர். இதெல்லாம் எழுதணுமா? ஏற்கனவே போன வகுப்பில் நடத்துனது தானே. சௌத்திராதிகரும் மாத்துமிகரும் சமணர். இந்த 3 பேர்த்துக்கு 3 கொள்கை. சௌத்திராதிகர் என்ன கொள்கை? கணபங்கவாதம். உலகம் ஒரு கணத்தில் தோன்றி ஒரு கணத்தில் நின்று ஒரு கணத்தில் ஒடுங்கிடும். அதனால் அதை உள்பொருள்னு சொல்லக்கூடாது. சரியா? அடுத்தது மாத்துமிகர். உலகம் சூனியம் என்பது மாத்துமிகர். அடுத்தது சமணர். அநேகாந்த உள்ளதும் தான் இல்லதும் தான் என்று 7 வாதம் சொல்கிறாங்களா இல்லையா? இந்த 3 பேர்த்தை மறுத்து அது உள்பொருளேன்னு நிறுவுறார். அடுத்தது இல்லதற்கு தோற்றம் இன்மையின் என்பதற்கு ஒரு மேற்கோள், ஒரு ஏது. இனி உலகம் உள்ளது என்பது மேற்கோள். இல்லதற்கு தோற்றம் இன்மையின் என்பது ஒரு ஏது. சரியா? முதல் கூறு அதானேப்பா? அதானம்மா? சரிதானே? நான் சரியாக பேசுகிறேன்னா? ரைட்டு. அதில் 3 பேர் வந்துட்டாங்க. ரெண்டாவது கூறு என்னது? செய்வோனை உடைத்து. இனி உலகம் செய்வோனை உடைத்து என்பது ரெண்டாவது கூறு. ஏன்? உள்ளதற்கு செய்வோனின்றி செய்வினை இன்மையின். ஒரு காரியம் நடக்கணும்னா காரியத்தை செய்வதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். இது யார்? சமணரை மறுத்து. உலகம் சடந்தான்,
தானே தோன்றி தானே ஒடுங்கும். உலகம் தானே தோன்றி தானே ஒடுங்கும். யார் வேண்டா? கடவுள் வேண்டா என்று மறுப்பதற்கு சடப்பொருள் தானே காரியப்படாது. அப்போ அதை செய்வதற்கு யார் வேணும்? ஒரு கர்த்தா வேண்டும். எது போல? எது போல? ஒரு மண் குடத்தை செய்கிறதுக்கு ஒரு குயவன் வேண்டும். மண் தானே என்னாகாது? குடம் ஆகாது. அப்போது மண் குடமாவதற்கு குயவன் வேண்டும். அதுபோல் சடமாகிய உலகம் காரிய பொருளாக தோன்றணும்னு சொன்னால் அதற்கு கர்த்தா ஒருவன் வேண்டும் என்று சொல்லி யாரை மறுக்கிறாரு? சாங்கியரை மறுக்கிறார். அடுத்தது மூணாவது, உலகத்துக்கு முதல்வன் ஒருவன் உண்டு என்பது பொருந்தும். என்பது பொருந்தும். அந்த முதல்வன் யார்? சங்கார கடவுள் நாம் சொல்கிறோம். அதை மறுத்து இரண்ய கர்ப்ப மதம், பிரம்மனே உலகத்திற்கு முதல்வன், திருமாலே உலகத்திற்கு முதல்வன், பாஞ்சராத்திரிகர் திருமாலே உலகத்திற்கு முதல்வன் என்று சொல்லக்கூடியவர்களை மறுத்து என்ன செய்கிறாரு? சங்கார கடவுளே உலகத்திற்கு முதல்வன் என்று சொல்லி இந்த 3க்கும் 3 வெண்பா செஞ்சுருக்கிறார். அதெல்லாம் போன வகுப்பிலே பார்த்தாச்சு, திருப்பி அதெல்லாம் பார்க்க வேண்டாம் இல்லையா? எனவே 2 அதிகரணத்தில் எத்தனை பேர் மறுத்தாச்சு? 9 பேரை மறுத்தாச்சு. முதல் அதிகரணத்தில் 3, 2வது அதிகரணத்தில் முதல் கூறில் 3, 2வது கூறில் ஒரு ஆள், 3வது கூறில் 2, மொத்தம் எத்தனை பேர்? 9 பேரை மறுத்தாச்சு. அப்படியா? சரி, இப்போ நம்ம நேராக 3வது அதிகாரத்துக்கு போயிடலாமா? நீங்கள் எப்போ 8வது நூற்பாவுக்கு போவீங்க? அந்த பாட்டு பார்த்தோம் வேகமாக, காலம் கருதி போன வகுப்பில் வேகமாக ஓட்டிட்டேன் அந்த பாட்டை. 3வது வெண்பா நடத்தணுமா நடத்தலையா? எல்லாமே நடத்தின மாதிரி தான் இருக்குது. கனவிலே கண்டது போல மதியானத்தில் கொஞ்சம் மயக்கமாக இருக்குது. பகலில் நல்லா தெளிவாக இருக்காங்கய்யா? பகலில் தெளிவாக இருக்கா? 10 மணிக்கு மேலே. மதியானம் மயக்கமாக இருக்குன்னு கேட்குறீங்களே, பகலையெல்லாம் தெளிவாக இருக்கான்னு கேட்குறேன். ஒரு மாதிரி இருக்குது. இறைவன் விகாரப்படுவனோ என்பது தான் கேள்வி. 3வது வெண்பா இருக்கா இல்லையா? 2வது அதிகரணத்தில் 3வது வெண்பா, நோக்காது நோக்கி நொடித்து அன்றே காலத்தின் தாக்காது நின்று உளத்தில் கண்டு இறைவன் ஆக்காதே கண்ட நனவு உணர்வில் கண்ட கனவுணர கண்டவனின் இன்றாம் கட்டு. இது கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் ஒரே நேரத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில் செய்கிறான்னு சொன்னால் அவன் என்ன ஆகணும்? விகாரப்படணுமா இல்லையா? ஒரு நேரத்தில் 3 வேலை செஞ்சா. 3 எப்படிப்பட்ட வேலை? மாறுபட்டது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது ஒன்றுக்கொன்று என்னது? மாறுபட்ட வேலை. 3 மாறுபட்ட வேலையை ஒரே நேரத்தில் இறைவன் செஞ்சால் அவன் என்ன ஆகணும்? விகாரப்படணும். நாம் ஒரே மாதிரி வேலையை 3 செஞ்சாவே விகாரப்படுவோம். படுவோமா படமாட்டோமா? படுவோம். அப்போது ஒரே நேரத்தில் 3 மாறுபட்ட வேலைகளை செய்வதனாலே அவன் விகாரப்படுவன். ஆனால் அவன் விகாரப்படுகிறானா அப்படின்னு பார்த்தா விகாரப்படுற மாதிரி தெரியல. எங்கே தெரியல? எங்கே பார்த்தீங்க? சரி, அவன் விகாரப்படுவதும் விகாரப்படாததும் உலகத்தில் தெரியுதா? தெரியுதா தெரியலையா? எப்படி தெரியுது? அது உதாரணம். விகாரப்படுகிறான்னு சொல்வதற்கும் விகாரப்படாமல் அந்த வேலையை செய்கிறாங்கிறதுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் நடக்கிற வேலையெல்லாம் எப்படி நடக்குது? சிஸ்டமேட்டிக்காக நடக்குது.
எப்படி நடக்குது? சிஸ்டமேட்டிக்காக. உங்கள் டிஃப்ரென்ஸே தெரில. 6 மணினா 6 மணிக்கு சூரியன் கரெக்டாக வந்துடுறான். நடக்க வேண்டியதில் எப்படி நடக்குது? கரெக்டாக நடக்குது. நாமெல்லாம் ஒரு வேலையை சிஸ்டமேட்டிக்காக செய்ய முடியுதா? 10 மணிக்கு வரணும்னா 10 மணிக்கு நம்மளால் வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா நாமெல்லாம் யார்? விகாரப்படுறவங்க. நாமெல்லாம் விகாரப்படுறவங்க. அதனால் நம்ம வேலையில் என்ன இருக்குது? விகாரம் இருக்கா இல்லையா? இருக்குது. 10 மணிக்கு வந்து உக்காரும் போதே பையா சொன்ன மாதிரி மதியானம் ஆனால் கொஞ்சம் மயக்கமாக தான் இருக்குது. காலையில் மாதிரியே மதியானம் இருக்க முடியுதா? மதியானம் மாதிரி சாயந்தரம் இருக்க முடியுதா? ஏன்? விகாரப்படுகிறோம். விகாரப்படுகிறோம். ஒன்று போல் ஒரு வேலையை செய்ய முடியுதா? நம்மளால் செய்ய முடியுமா? இப்போ 1 2 3ன்னு ஒரு 1000 எழுதுங்க. ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன வேலை. கையில் இருக்கிற நோட்டில் என்ன செய்யுங்க? 1 2 3 4ன்னு எது வரைக்கும் எழுதணும்? 1000 வரைக்கும் எழுதணும். 1ன்னு ஆரம்பிக்கும் போது இருக்கிற மூடுலையே 1000ல் முடிப்பீங்களா? முடிப்பீங்களா? 1 2 ஞாபகம் இருக்கும். அப்போ திடீர்னு என்ன ஆகும்? 56 அப்படியே எங்காவது போவோம். 56 57 என்னாச்சு? ஒரு சின்ன வேலையை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது? விகாரப்படாமல் செய்ய முடியாது. விகாரப்படாமல் செய்ய முடியாது. அப்போது இவ்வளவு உலகங்களை 224 புவனங்களை படைத்து காத்து அழித்து ஒவ்வொரு உயிருக்கும் என்ன செய்கிறாரு? வினை போகத்தை அவர் ஊட்டுறாருன்னா அவர் விகாரப்படணும். ஆனால் அவர் படலை. அதனால் என்ன வச்சுக்கலாம்? அதனால் அவர் விகாரப்படாததுனால அவர் இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்படி யார் சொல்கிறா? சமணர் சொல்கிறான், இவன் சாங்கியர் சொல்கிறான். ஏன்னா ஒருவன் அந்த வேலை செய்கிறான்னு சொன்னால் அந்த வேலையில் என்ன இருக்கணும்? ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன நடந்ததுன்னா பரவாயில்ல. முன்ன பின்ன நடந்ததுன்னா அடோ ஏதோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டாராட்டு இருக்குது, இப்போ தெளிஞ்சிட்டாரியா அப்படின்னு ஒரு ஆள் செய்கிறாருங்கிறது தெரியும். ஆனால் அது எப்படி நடக்குது? அப்படியே ஒரே மாதிரி நடக்குதுன்னா ஒருவனால் விகாரப்படாமல் செய்ய முடியாது. விகாரப்படாமல் செய்ய முடியாது. அப்போ விகாரம் இல்லாமல் நடக்குதுன்னா அப்படி ஒரு ஆள் இல்லை. அப்படி ஒரு ஆள் இல்லை என்பதே சாலச் சிறந்தது அப்படின்னு சமணர்கள் யார்? சாங்கியர் மறுக்கிறாங்க. கடவுள் இல்லை, உலகம் தானே தொழில்படும். நடக்கிற வேலையெல்லாம் பார்த்தா ஒருத்தர் செய்கிற மாதிரி தெரியல. ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்குதா இல்லையா? விகாரப்படாமல் யாராலையும் செய்ய முடியாது என்று சொன்னால் அதுக்கு தான் இந்த வெண்பா. என்னது? சூரியன் போல, சூரியன் போல அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறார். இங்கே பாட்டில் என்ன இருக்குது? காலத்தின் தாக்காது நின்று, ஆக்காதே கண்டு, நொடியாதே நொடித்து, இன்றாம் கட்டு. அதாவது படையாமல் படைத்து, காக்காமல் காத்து, ஒடுக்காமல் ஒடுக்கி. எப்படி? காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. விளையாட்டுன்னா என்னது? சுலபமாக செய்கிறது தான் விளையாட்டு. அவருக்கு போர் அடிக்குதுன்னு செய்கிற விளையாட்டு இல்லை. புரியுதுங்களா? அவர் அந்த வேலையை கொடுத்தா விளையாட்டாக செஞ்சிருவாரியா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பெரிய வேலை அவருக்கு வேலையாகவே தெரியாது. அதுபோல் முத்தொழில் என்பது இறைவனுக்கு ஒரு விளையாட்டு. அப்படின்னா சங்கற்ப மாத்திரைகளை செய்வான். எது போல? காலதத்துவம் போல. காலதத்துவம் ஒரே நேரத்தில் படைக்கும், அதே நேரத்தில் காக்கும், அதே நேரத்தில் ஒடுக்கும். மூணையும் செய்யும். சூரியனும் ஒரே நேரத்தில் படைக்கும், ஒரே நேரத்தில் காக்கும், ஒரே நேரத்தில் அழிக்கும். ஒரு குளத்தில் நம்ம போன வகுப்பில் சொன்னோமா இல்லையா? சூரியனது ஒளி படுகிறது. படுகிற போது கிழங்கில் இருக்கிற தாமரை தோன்றுகிறது. நேற்று தோன்றிய தாமரை வாடுகிறது. இன்னொன்று கிழங்கில் தோன்றுவதற்கு தயாராகிறது. இப்போ மூணையும் என்ன செய்யுது? சூரியன் ஒரே நேரத்தில் செய்யுது. ஆனால் சூரியனுக்கு விகாரம் உண்டா? இல்லை. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அடிக்குது? அப்படியெல்லாம் இல்லை. அதுபோல் இறைவனது திருவருள் ஒரே நேரத்தில் என்ன செய்யும்? சங்கற்ப மாத்திரையில் உலகத்தை படைத்து காத்து ஒடுக்கும். எனவே அவனுக்கு விகாரம் இல்லை. எதுபோல? காலதத்துவம் போல. காலதத்துவம் போல அவனுக்கு என்ன கிடையாது?
விகாரம் இல்லை. கனவுலே காண்கின்ற காட்சி போல, கனவுல காண்கின்ற காட்சி நினைவில் நமக்கு விகாரப்படுமா? படாது. கனவுல கண்டது கனவு தான், அது நனவுல என்ன ஆகாது, விகாரம் அடைய மாட்டோம். கனவுல கண்டதை நாம் விகாரப்படாது அனுபவிப்பது போலவும் காலதத்துவம் போலவும் கடவுளுக்கு என்ன கிடையாது, விகாரம் இல்லை. எனவே முத்தொழில் செய்வதற்கு முதல்வன் ஒருவன் உண்டு என்று நிறுவுகிறார். அதை தான் போன வகுப்பில் பார்த்தோம். அந்த வெண்பை கொஞ்சம் வேகமாக போயிட்டோம். சரி, அடுத்தது 3ஆம் அதிகரணம், அந்தம் ஆதி என்பனார் புலவர். சரி, இப்போது இது வரைக்கும் நம்ம 4 கருத்தை நிறுவி இருக்கிறோம். ஒவ்வொரு கருத்தையும் என்ன செய்யணும், அப்படியே கேரி ஓவர் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது அப்படி அப்படியே துண்டா விட்டுறக்கூடாது. சரியா? முதல் கருத்து என்னது? உலகம் முத்தொழில் படுவது. 2வது உலகம் உள்பொருள். 3வது உலகத்திற்கு செய்வோன் ஒருவன் வேண்டும். அடுத்தது 4வது கருத்து, அந்த செய்பவன் யாரு? ஒடுங்கிய உலகத்திற்கு முதல்வன். ஒடுங்கிய உலகத்திற்கு முதல்வன். 4 கருத்து வந்தாச்சு. இந்த 4ஐயும் ஏற்றுக்கொண்டவங்க தான் 5வது வரவங்க. சரியா? 1வது கருத்தை முடிச்சுட்டு 2வதுக்கு வந்துட்டா 2வதுல வர எல்லாரும் முதல் கருத்தை ஏற்றுக்கொண்டவங்க. 3வது கருத்துக்கு வந்துட்டா 1ஐயும் 2ஐயும் ஏற்றுக்கிட்டவங்க. 3வது கருத்து 4வது கருத்துக்கு வந்துட்டா 1 2 3 3ஐயும் ஏற்றுக்கிட்டவங்க. உதாரணத்துக்கு இப்போது 4வது கருத்தில் வரவங்க யார்? 4வது கருத்தில் வரவங்க யார்? இரண்ய கற்ப மதமும் பாஞ்சராத்திரிகமும். இவங்க 2 பேர்த்துக்கு எது உடன்பாடு? உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்பது சரி, உலகம் உள்பொருளே என்பதும் சரி, அதற்கு ஒரு கர்த்தா வேண்டும் என்பதும் சரி. அந்த கர்த்தா எங்கள் கடவுள். புரியுதுங்களா? அப்போது 1 2 3ஐயும் கூட்டினாதான் இது 4வது கருத்து. இப்போ 5க்கு வந்தாச்சு. இப்போ 5னா என்ன செய்யணும்? 4ஐயும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் 5வது கருத்துக்கு வருவாங்க. இப்போ 4 கருத்து எது? உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், உலகம் உள்பொருளே, உலகத்தை செய்வதற்கு கர்த்தா ஒருவன் வேண்டும், அந்த கர்த்தா சங்கார கடவுளே, அந்த கர்த்தா சங்கார கடவுளே. இந்த 4ஐயும் ஏற்றுக்கொண்ட ஆள் தான் 5வது. சரியா? இப்போ 4ஐயும் ஏற்றுட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வருது? சங்கார கடவுள் தான் உலகத்திற்கு கர்த்தான்னு சொல்லிட்டா இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? 4வது கருத்தோடய முடிச்சுக்கலாமா இல்லையா? முடிக்கணுமா இல்லையா? நாம் என்ன சொல்கிறோம்? கர்த்தா, உலகத்திற்கு கர்த்தா ஒருவன் உண்டு, அவன் சங்கார கடவுளேன்னு தானே நாமளும் சொல்கிறோம். சொல்கிறோமா இல்லையா? எப்போது அது 4லயே நிறுவியாச்சா இல்லையா? நிறுவியாச்சா இல்லையாம்மா? அப்போ எதுக்கு 5? சங்கார கடவுள்னு சொல்லியாச்சு. அவங்களும் சங்கார கடவுள் சரி. ஆனால் சங்கார கடவுள் ஒருவர் அல்ல, பலர். சங்கார கடவுள் ஒருவர் அல்ல, பலர். புரியுதா? அப்போ பலர் அல்ல, ஒருவனேன்னு நிறுவனம். அதுக்கு தான் 5வது. இப்போ ஒவ்வொரு அதிகரணத்துக்கு கருத்தையும் நீங்கள் புரிஞ்சுட்டா அதிகரணத்துக்குள்ளே இருக்கிற மொத்த சப்ஜெக்ட் தெரியணும் அவசியம் இல்லை. எது தெரிஞ்சால் போதும்? அந்த டைட்டில் தெரியணும். யார் யார் இதை மறுக்கிறாங்க, இந்த கருத்தை மறுக்கிறவங்க யார், அதை மறுத்து நம்ம எதை நிறுவுறோங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாவே போதும். சரியா? இப்போ 5வது கருத்து, உலகத்தை ஒடுக்குவதற்கு ஒரு கர்த்தா வேண்டும், அவன் சங்கார கடவுளே, அவன் ஒருவரல்ல பலர் என்று சொல்பவர்களை மறுத்து சங்கார காரணன்னர். சங்கார காரணன் என்னது? முற்றொழில் செய்யக்கூடிய, முற்றளிப்பை செய்யக்கூடிய பெருமான். முற்றளிப்பை செய்யக்கூடிய பெருமான் ஒருவனே, அவன் படரல்ல என்பது தான் இங்கே கருத்து. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இதில் கட்டளை வாக்கியம்னு சொல்லுவாங்க. கட்டளை நூல்களில் சில வாக்கியங்கள் சொல்லுவாங்க. கட்டளை வாக்கியம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒன்று. எய்தியதனை எய்துவித்தல். இப்படி ஒரு கட்டளை வாக்கியம் இருக்கு. எய்தியதனை எய்துவித்தல். இது ஏற்கனவே நிறுவப்படாத ஒரு செய்தியை நிறுவுவது. ஏற்கனவே நிறுவப்படாத ஒரு செய்தியை நிறுவுவது. அதற்கு என்ன பேர்? எய்தியதனை எய்துவித்தல். எய்தியதனை எய்துவித்தல். முன்பு நிறுவப்படாத ஒரு செய்தியை நிறுவுவது. இதற்கு உதாரணம், சும்மா ஒரு உதாரணம் வச்சுக்கங்க. உண்பதற்கு முன் பூசை செய்க. இது ஒரு கட்டளை வாக்கியம் தானே. பூசை எப்போ செய்யணும்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூசை பண்ணுங்க. பூசை பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இது ஒரு கட்டளை. யாருக்கு? சிவபூஜை செய்யறவங்க. சிவபூஜை செய்வதற்கு கட்டளை என்னது? உண்பதற்கு முன் பூசை செய்க. இது என்னது? எய்தியதனை எய்துவித்தல். இது வரைக்கும் நமக்கு பூசையில் எப்படி பண்ணணும்னு தெரியாது. இப்போது முதல்ல பூசை பண்ணும்போத உங்களுக்கு குருநாதர் சொல்கிறது என்னது? எப்பா, பூசைக்கு முன்னாடி சாப்பிட்றாத, பூசை பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். இப்போ இது வரைக்கும் நம்ம அதை பழக்கத்தில் இல்லை. இப்போ அதை என்ன செய்கிறோம்? இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதான் என்னது? எய்தியதனை எய்துவித்தல். சரிங்களா? இது ஒரு விதி. இது ஒரு நிறுவப்படாத ஒன்றை நிறுவுதல். ஏற்கனவே நமக்கு தெரியாது அதை பற்றி, இப்போ புதுசாக கேட்குறோம். சரியா? உண்பதற்கு முன் பூசை செய்க. உதாரணம், இதுக்கு ஒரு உதாரணம். சரியா? ஏன்னா உதாரணம் தெரிஞ்சால் தான் இது புரியும். இது நமக்கு என்னமோ புதுசாக தெரியும். சரியா? ரெண்டாவது, எய்தியது எய்தியது இகந்து படாமை காத்தல். இது ரெண்டாவது விதி. எய்தியது இகந்து, இகழ்ந்துன்னு சொல்கிறோமா இல்லையா? இகந்து படாமை காத்தல். எய்தியது இகந்து படாமை காத்தல். இகந்து, இகழ்ந்துன்னு சொல்கிறோமா இல்லையா? அதுதான் எய்தியது இகந்து படாமை காத்தல். இது ரெண்டாவது விதி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்பு குறிப்பிட்ட ஒன்றினை மேலும் விளக்கம் செய்தல். முன்பு குறிப்பிட்ட ஒன்றினை மேலும் விளக்கம் செய்தல். முன்பு குறிப்பிட்டது என்னது? என்ன உதாரணம் சொன்னோம்? பூசனை செய்கன்னு சொன்னோமா இல்லையா? சிவபூசை அமர்ந்து செய்க. சிவபூசை அமர்ந்து செய்க. சிவபூசை சாப்பாட்டுக்கு முன்னாடி சிவபூசை பண்ணிருன்னு ஏற்கனவே நிறுவியாச்சு. அதை என்ன செய்கிறாரு? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறது. சிவபூசை எப்படிங்க பண்ணுறது? உட்காந்து செய்யா அப்படின்னு சொல்கிறது. எய்திய செய்தியை இகந்து படாமைன்னு அது இன்னும் விரிவாக சொல்கிறது. சொன்ன செய்தியை விரிவாக சொல்லுவது. இது மூன்றாவது. இது ரெண்டாவது. மூணாவது ஒரு விதி இருக்குது. மூணாவது ஒரு விதி, எய்தியது ஒரு மருங்கு மறுத்தல். ஒரு மருங்கு மறுத்தல். இது ஏற்கனவே கூறிய செய்தியில் உரியவற்றை வலியுறுத்தி, ஏற்கனவே கூறிய செய்தியில்
உரியனவற்றை வலியுறுத்தி, உரியனவற்றை வலியுறுத்தி அதோடு தொடர்பு இல்லாதவற்றை விளக்குதல். ஏற்கனவே சொன்ன செய்தியில் அதுக்கு உரிய செய்தியை விளக்கமாக சொல்கிறது, அதற்கு மாறுபட்ட செய்தியை மறுக்கிறது. ஏற்கனவே கூறிய செய்தியில் உரியனவற்றை வலியுறுத்தி அதோடு தொடர்பு இல்லாதவற்றை விளக்குதல், தொடர்பு இல்லாதவற்றை விளக்குதல். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம். முதல்ல என்ன சொன்னோம்? உண்பதற்கு முன் பூசை செய்க அப்படின்னு சொன்னோம். ரெண்டாவது சிவபூசை அமர்ந்து செய்க, சிவபூசை அமர்ந்து செய். இப்போ சிவம் என்ன மங்களம்னு பேர், சிவம்னா மங்களம்னு பேர். அப்போது எல்லா தெய்வங்களும் மங்களம்தான், எல்லா தெய்வமும் மங்களம்தான். எனவே எல்லா தெய்வத்தையும் பூசை செஞ்சால் அது சிவபூசை அப்படின்னு ஒரு கருத்து. நான் சொல்கிறது புரியுதா? சிவம்னா என்னது? மங்களம். மங்களம்னா எல்லா தெய்வமும் மங்களம் தானே, எல்லா தெய்வமும் மங்களம் தானே. அப்போ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது என்னது? சிவபூசை தான் அப்படின்னு ஒரு கருத்து. அப்போ என்ன செய்யணும்? மற்ற தெய்வங்களை பூசை செய்வதெல்லாம் சிவபூசை இல்லை, சிவபெருமானை வணங்குவதே பூசை. மற்றதெல்லாம் சிவபூசை கிடையாது. நீங்கள் பூசைன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அது என்ன கேட்டகரியில் வராது? சிவபூசை கேட்டகரியில் வராது. இதுக்கு சித்தியார் பாட்டே ஒன்று இருக்குது. யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு வாகனார்தாம் வருவர், மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல்வினையும் செய்யும், ஆதலால் இவைகளாதான் அறிந்து அருள் செய்வான் அன்றே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குயா. எல்லா தெய்வத்தை கும்பிட்டாலாம் சிவபூசை ஆகாது, சிவபெருமானை வணங்கினாதான் சிவபூசை. சரியா? அப்போ என்னது? ஒரு மருங்கு தொடர்புடையவற்றை வலியுறுத்தி, சிவம்னா என்னன்னு சொல்லி அதை என்ன செய்யணும்? வலியுறுத்தி ஏனையவற்றை என்ன செய்கிறது? விளக்குதல், ஏனையவற்றை விளக்குதல். அதற்கு என்ன விதி? எய்தியதனை ஒரு மருங்கு மறுத்தல். இப்போது விதி 3 விதி இருக்குது. எய்தியதனை எய்துவித்தல், எய்தியது இகழ்ந்து படாமை காத்தல், எய்தியது ஒரு மருங்கு மறுத்தல். இதெல்லாம் ரூல், சரிங்களா? இதெல்லாம் தர்க்கத்தில் ரூல், பைலா. இப்போது 3ஆம் அதிகரணம் இந்த 3வது விதியின் கீழ் வந்தது. 3வது அதிகரணம் எந்த இதுன்னு வந்தது? எய்தியது ஒரு மருங்கு மறுத்தல். எய்தியது எது? சூத். இப்போ இங்கேருந்து நூற்பாக்கு வந்துருங்க, நூற்பாக்கு வந்துருங்க. சங்கார கடவுளே உலகத்திற்கு முதல்வன் என்பதை முடிவு செஞ்சாச்சு. சிவபூசை செய்க, அமர்ந்து செய்கன்னு முடிவு பண்ணியாச்சா இல்லையா? அதுபோல் உலகத்திற்கு முதல்வன் யார்? சங்கார கடவுளே என்பது எய்தியது. நம்ம 4 அதிகரணத்தில் 4 கூறு பார்த்ததில் நம்ம கடைசியாக வாங்கின ரிசல்ட் என்னது? உலகத்திற்கு சங்கார கடவுளே முதல்வன் அப்படின்னு ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இதில் என்ன செய்கிறாங்க? சங்கார கடவுள் ஒருவர் இல்லையா, பலர். இப்போ சிவபூசை என்பது எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சிவபூசை அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சா இல்லையா? அது மாதிரி சங்கார கடவுள் ஒருவர் அல்ல, பலர் என்று வருகிற கருத்தை மறுத்து பெருமான பூசை செய்வது தான் பூசை என்பது போல சங்கார காரணனாகிய சிவபெருமானே உலகத்திற்கு முதல்வன் என்று நிறுவுவது 3வது கூறு, 3வது அதிகரணம். இப்போ இந்த அதிகரணம் எதன் மீது எழுந்தது? எய்தியது ஒரு மருங்கு மறுத்தல் என்கின்ற விதியில் 3ஆம் அதிகரணம் எழுகிறது, 3ஆம் அதிகரணம் எழுகிறது. சரி, இப்போது இதன் மீது யாரெல்லாம் தடை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா,
தடை. ஒன்று அநேக ஈஸ்வரவாதி. ரெண்டு சிவ சமவாதி. சிவ சமவாதி. இந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க? சங்காரக் கடவுள் ஒருவர் அல்ல பலர். சங்காரக் கடவுள் ஒருவர் அல்ல பலர் என்று சொல்லுவாங்க. யார்? அநேக ஈஸ்வரவாதி, சிவ சமவாதி. சிவசமவாதியை நம்ம பார்த்துருக்கோம். எங்கே பார்த்தோம்? எங்கே வராரு இவர்? 11 பார்க்கலாம் போயாச்சா? 12 13 தாவறீங்களே. பார்த்த பின்னாடி போங்க, முன்னாடி ஓடாதீங்க. பார்த்ததில் இவர் எங்கே வந்திருக்கிறாரு? சிவசமவாதி. சமயங்களில் அகச்சமயத்தில் வராரா? அகத்தில் வர அகப்புற சமயத்தில் வராரா? அகத்தில் வராரு. சரி. அநேக ஈஸ்வரவாதி. அநேக ஈஸ்வரவாதி இவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா 5 பேர். அகப்புறத்தில் 5 பேர் அநேக ஈஸ்வரவாதி. அநேக ஈஸ்வரவாதி. சிவசமவாத சைவர். இந்த 5 பேர் யாரான்னு எழுதிக்கங்க. சிவசமவாத சைவர், சிவசமவாத சைவர், சிவசங்கராந்தவாத சைவர், பாசுபதர், மாவிரதர், காபாளர். மாவிரதர், சிவசமவாத சைவர், சிவசங்கராந்தவாத சைவர், பாசுபதர், மாவிரதர், காபாளர். இந்த 5 பேர் அநேக ஈஸ்வரவாதி. ஈஸ்வரர் அநேகர். ஈஸ்வரர் அநேகர்னு சொல்கிறவங்க யார்? இந்த 5 பேர். சிவபெருமான் முத்தி நிலையில் 5 ஆன்மா செய்யும். 5 ஆன்மா செய்யும். அதனால் ஈஸ்வரர் எத்தனை? பலர், ஒருவர் அல்ல என்பது இவங்க கருத்து. சிவசமவாதி. சிவசமவாதி கருத்து என்னது? முத்து நிலையில் ஆன்மா சிவத்துக்கு சமமாக நிற்கும். இறைவனுக்கு சமமாக 5 செய்யும் என்பவர்கள் யார்? சிவசமவாதி. இவங்க 2 பேரும் தான் இப்போ மறுக்கிறாங்க. எதை? ஒருவன் அல்ல பலர். ஒருவன் அல்ல பலர்னு சொல்கிறாங்க. இந்த 5 பேர்த்தை மறுத்து தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். சரி, மேற்கோள் என்னது? மேற்கோள் மேற்கோள் இனி சங்காரமே முதல் என்றது. சங்காரமே என்ன செய்கிறாரு? ஏகாரம். ஏகாரம் பிரிநிலை. ஏகாரம் பிரிநிலை. பிரிநிலைன்னு என்னது? பிரித்து காங்கிறது. அவள் அழகு. அவள் அழகு. அவளே அழகு. அவள் அழகு. அவளே அழகு. அப்போ என்னது? மற்றவர்களை நீக்கிறது. 10 பேர்த்தில் அவள் அழகுனா மீதி 9 பற்றி அங்கே பேச்சு இல்லை. அவள் அழகு. 10 பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணை மட்டும் பார்த்து அவள் அழகுன்னு சொன்னால் மீதி 9 பற்றி அங்கே கமெண்ட்ஸ் இல்லை. அவங்க அழகாக இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை பற்றி அங்கே பேச்சு இல்லை. இதே அவளே அழகு அப்படின்னு என்னாச்சு?
அப்போ 9 பேர்த்த பிரிச்சாச்சு, அவங்ககிட்ட அழகு இல்லைன்னு அர்த்தம். ஏகாரம், இந்த ஏகாரத்துக்கு என்ன பேர்? பிரிநிலை. பிரிநிலை. அவனே அறிவாளி, அவனே அறிவாளி அப்படின்னு ஒரு வகுப்பில் காமிச்சா என்ன அர்த்தம்? இன்னும் அவனை மட்டும் சொல்கிறீங்க, கேட்பமா கேட்க மாட்டோமா? ஏன்னா அப்போ மற்றவங்கெல்லாம் அறிவாளி இல்லைன்னு ஆகி போயிருதா இல்லையா? சரிங்களா? பிரிநிலை, ஏகாரம் பிரிநிலை. இனி சங்காரம் முதல் என்றதுன்னு சொன்னால், சங்காரம்னா சங்கார தொழில் செய்வவங்கெல்லாம். சங்காரம் முதல் முதல்வன். சங்காரம் முதல் என்றதுன்னா சங்காரத்தை செய்பவன் முதல்வன் அப்படின்னு வந்துடும். ஆனால் சங்காரம்னு போடலை, சங்காரமே. சங்காரமே ஏகாரம் என்பது சங்கார காரணர் பலர். ஆனால் அதுக்கெல்லாம் மேலே ஒரு ஆள் இருக்கிறான். அது நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா? ஒடுக்கம், 5 வகையான கலைகளை ஒடுக்குகிற ஒடுக்கம் பார்த்தோமா இல்லையா? நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகளை, வித்தைகளை, சாந்திகளை, சாந்தி அதீதகளை என்று 5 கலைகளை ஒடுக்குபவனுக்கு தான் பேர் என்னது? சங்கார காரணன். சங்கார காரன். நிவர்த்திகளையே பிரம்மா ஒடுக்குவார், பிரதிஷ்டாகளைய திருமால் ஒடுக்குவார். அடுத்தது வித்தியாகலைய யார் ஒடுக்குவா? உருத்திரர் ஒடுக்குவார். அடுத்தது மகேஸ்வரர், அடுத்தது சதாசிவர். 5 ஒடுக்கிறவர் யார்? பெருமான் தான். 5 ஒடுக்கிறவர் பெருமான் தான். அதான் சங்காரமே. சங்காரம் என்பது இங்கே எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு சங்காரம். முழு சங்காரம். இதுக்கு என்ன பேர்? மகா சங்காரம். மகா சங்காரம். அப்போது ஒடுக்குபவர் பலராக இருந்தாலும் முற்றளிப்பை செய்பவர் யார்? சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் உலகத்திற்கு முதல்வன். காரணம், அவன் தான் என்ன செய்கிறான்? முற்றளிப்பாகிய மகா சங்காரத்தை செய்வதினாலே அவனே முதல்வன், அவனே முதல்வன் என்று மேற்கோள். இந்த மேற்கோளுக்கு தான் தடை என்னது? 2 பேர். ஐயம் ஆசிரியர் கருத்து தானே மேற்கோள். மேற்கோள் என்பது ஆசிரியர் கருத்து. அதன் மீது தடை யார்? அநேக ஈஸ்வரவாதியும் சிவசமவாதியும் இதை என்ன செய்கிறாங்க? மறுக்கிறாங்க. எதுக்கு? சங்கார கடவுள் என்பது பொருந்தும், ஆனால் ஒருவர் அல்ல பலர் என்கின்ற தடையை 2 பேர் சொல்கிறாங்க. 2 பேர் சொல்கிறாங்க. இதை மறுத்து என்ன செய்கிறாரு? ஏது. ஏது என்பது என்னது? ஏது மேற்கோள் என்பது ஆசிரியரது கருத்து. அதன்கண் ஐயம், பிறர் கூறக்கூடிய தடை, அப்புறம் சித்தாந்த துணிவு. சித்தாந்த துணிவு. எது ஏது என்பது என்னது? பிறர் கூறக்கூடிய தடையை மறுத்துரைக்கிற சித்தாந்த துணிவு. மேற்கோள் என்பது ஆசிரியர் கருத்து. ஐயமும் பிறர் கூறக்கூடிய தடையும் நூற்பால இருக்காது. எந்த நூற்பாலையும் இருக்காது, எந்த அதிகரணத்துலையும் இருக்காது. அதை நீங்கள் என்ன செய்யணும்? வருவிச்சுக்கணும். அவனை தான் திடீர்னு வந்து நம்மளை குழப்புறான். யார்? பிறர் கூறக்கூடிய தடை இருக்கா இல்லையா? அவன் தான் வந்து நம்மளை குழப்புறாள். ஏன்னா நம்ம அவனை பற்றி கேர் பண்ணுறதே இல்லை இல்லையா? நீ என்னமோ சொல்லிக்கோ, எங்களுக்கு சிவபெருமான் தாயா அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நெட்டுக்காக போயிட்டே இருக்கிறோம். அவன் சொல்கிறத காதில் வாங்கிறதில்ல. ஆனால் வாங்காமல் போனால் என்னாகும்? திடீர்னு எங்கேயாவது நம்ம குழப்பம் வந்தால் ஈஸியாக நம்மளை என்ன செஞ்சுருவாங்க? மாற்றிடுவாங்க. நாமளும் எங்கேயாவது அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் என்ன செய்யணும்? தடையை கேட்டு அதை மறுத்து போனோம்னா நமக்கு எப்பவுமே தெளிவு இருக்கும். சரியா? கஷ்டமாக இருந்தாலும் என்ன செய்யணும்? கஷ்டமாக இருக்குன்னு எதையும் விடக்கூடாது. சரியா? சரி. இப்போது ஏது என்பது என்னது? மறுத்துரைக்கும் சித்தாந்த துணிவு. மறுத்துரைக்கும் சித்தாந்த துணிவு. எதனை மறுத்துரைக்கிறது? பிறர் கூறக்கூடிய தடை. பிறர் கூறக்கூடிய தடையை
மறுத்துரைக்கக்கூடிய சித்தாந்த துணிவு. இப்போ பிறகு இருக்கக்கூடிய தடை என்னது? அநேகம், பல பேர் இருக்காயா அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? அதை மறுக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு? ஏது என்ன ஏது? சுட்டுணர்வு ஆகிய பிரபஞ்சம் சுட்டுணர்வின்றி நின்ற, அப்புறம் வழியன்றி இன்றி நிற்றலான். சுட்டுணர்வு முதல்ல என்ன சொல்றாரு? சுட்டுணர்வு. சுட்டுணர்வுனா என்னது? ஏகதேச ஞானம். ஒரு நேரத்தில் ஒன்றதான் அறியும், சுட்டித்தான் அறியும். நம்ம எதை அறிஞ்சாலும் எப்படி அறிகிறோம்? கண்ணால் பார்த்தோ காதால் கேட்டோ சுட்டித்தானே அறிகிறோம். இது 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 இதுன்னு சுட்டித்தானே அறிகிறோம். அப்போ அந்த ஞானத்துக்கு என்ன பேர்? சுட்டுணர்வு. நம்முடைய அறிவுக்கு என்ன பேர்? சுட்டுணர்வு. ஏகதேச ஞானம். நம்ம ஞானமெல்லாம் ஏகதேச ஞானம். பிரபஞ்சம். பிரபஞ்சம்னா என்னது? பிரபஞ்சம்னா என்னது? உலகம். ஏதோ தப்பிக்கு மாற்றிக்கிது சொல்லுவாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே பதில் சொல்கிறீங்க. எதை சொன்னாலும் இந்த ஆள் மாற்றி தான் சொல்லுவார், அதனால் அவரே சொல்லட்டும் அப்படின்னு விட்டுறதா? பிரபஞ்சம்னா உலகம் தானே? உலகம்தான். உலகம். இந்த உலகம் ரெண்டு உலகம் இருக்கு. என்னது? சேதன பிரபஞ்சம், இன்னொன்று அசேதன பிரபஞ்சம். அசேதன பிரபஞ்சம் அப்படின்னு என்னது? சேதன பிரபஞ்சம்னா என்னது? சேதன பிரபஞ்சம்னா என்ன? அசேதன பிரபஞ்சம்னா அறிவற்ற உலகம். அறிவற்ற உலகம். சேதன பிரபஞ்சம்னா அறிவுடைய உலகம். உலகம் ரெண்டு வகைப்படும். அறிவுடையது, அறிவற்றது. அறிவுடைய உலகம் எது? நாமெல்லாம் அறிவுடையவங்க தானே, அப்படி தான் நம்புகிறோம் இல்லையா? அறிவுடையவர்கள் யார்? ஆன்மாக்கள், உயிர்கள். எல்லா உயிரும், நாயிலிருந்து பறவையிலிருந்து விலங்குகளிலிருந்து ஊர்வன பரப்பனை எல்லாம் அறிவுடைய தானே. அதுக்குன்னு ஏதோ ஒரு அறிவு இருக்கா இல்லையா? அப்போ அதெல்லாம் அறிவுடையது. அறிவற்றது சடம், உடம்பு, மரம், செடி, கொடி, கல், புல், பூண்டு, இதெல்லாம் என்னது? இதோ அறிவற்ற சடப்பொருள். அப்போ உலகத்தை ரெண்டாக பிரிக்கலாம். அறிவுடைய உலகம், அறிவற்ற உலகம் என்று ரெண்டாக பிரிக்கலாம். இப்போது இந்த பிரபஞ்சம்னு சொல்லும்போது முன்னாடி என்ன ஆகிட்டாரு? சுட்டுணர்வுனர். உணர்வுனா அறிவு, சுட்டி அறியக்கூடிய அறிவு, சுட்டறியக்கூடிய அறிவுன்னு சொல்லிட்டார். சரியா? அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எதை குறிக்கும்? உயிர்களை தான் குறிக்கும். எதை குறிக்காது? சடக்கூட்டத்தை குறிக்காது. இது இங்கே இல்லை. அறிவுடைய உலக கூட்டம். அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு? சுட்டி அறியக்கூடிய ஏகதேச ஞானத்தை பெற்றிருக்கக்கூடிய உயிர்கள். ஏகதேசமாவது ஒரு நேரத்தில் ஒன்றைத்தான் அறியும்,
மறந்து மறந்து அறியும். அதெல்லாம் சொல்கிறோமா இல்லையா? ஒன்றை அறியும், மறந்து மறந்து அறியும், அவத்தப்பட்டு அறியும். இதெல்லாம் எதுக்கு? ஏகதேச ஞானத்திற்குரிய இலக்கணம். சரிங்களா? எனவே சுட்டுணர்வு ஆகிய பிரபஞ்சம், இது உயிர்கள். இந்த பதி யாரு? சுட்டுணர்வு இன்றி நின்ற சங்காரம். அவன் என்னது? வியாபக ஞானம் உடையவன். இறைவன் வியாபக ஞானம் உடையவன். ஆன்மாக்கள் ஏகதேச ஞானம் உடையது. உனக்கும் அவனுக்கும் வேறுபாடு மிகப்பெரியது. அவன் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறிவான், எல்லாவற்றையும் செய்வான். ஏன்னா போன பாட்டில் சொல்லிச்சா இல்லையா? நோக்காது நோக்கி நொடித்தன்று காலத்தின் தாக்காது உளத்தில் கண்டு காலதத்துவம் போல இறைவன் ஒரே நேரத்தில் படைத்து காத்து ஒடுக்குவான். ஏன்னா அவனுக்கு என்ன ஞானம்? வியாபக ஞானம். வியாபகம் ஞானமுடைய இறைவன் உலகத்தை படைத்து காத்து ஒடுக்கினால் அவன் விகாரப்பட மாட்டான். ஆனால் சுற்றுணர்வுடைய ஆன்மாக்கள் என்னாகும்? விகாரப்படும். விகாரப்படும். அது மட்டுமல்ல, இந்த ஏகதேச ஞானத்தையும் அவன் வழி நின்று தான் இது அறியும். ஏதோ கொஞ்சமாவது இதுக்கு இருக்குது, சரி அதுதான் இதுக்கு சுதந்திரம் இருக்குதான்னு கேட்டால் அந்த சுதந்திரமும் கிடையாது. அறிவித்தால் அறியும். அறிகிறதே இதுக்கு அறிய தெரியாது, அறிவித்தால் தான் அறியும். சரி அதையும் யார் அறிவிக்கணும்? அவன் தான் அறிவிக்கணும். அவன் அறிவித்து நீ அறிஞ்சிட்டு நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்லலாமா? அந்த கொஞ்சம் ஐயா நீ எவ்வளோ பெரிய ஆளை வேணாலும் இரு, எனக்கு அறிவு சிற்றறிவாக இருக்கட்டும். ஆனால் சிற்றறிவுக்கும் என்ன கிடையாது? நான் சுதந்திரம் கொண்டாட முடியாது. அது சிற்றறிவும் யார் கொடுக்கணும்? அவன் தான் கொடுக்கணும். அப்போது என்னது? இறைவன் முன் ஆன்மா சடம் போன்றது. 7ஆம் நூற்பாவில் சொல்லுவார், யாவையும் சூனியம் சத்தெதிர்பார். சத்துக்கு முன்னாடி நீ என்னது? அசத்து தான். சும்மா பேருக்கு நீ அறிவுடையவன் சொல்லிக்க வேண்டியது தான். அந்த அறிவும் யார் கொடுக்கணும்? அவன்தான் கொடுக்கணும். அவன் கொடுக்கலன்னா இந்த அறிவே கிடையாது. இந்த மறந்து அறிகிறமா இல்லையா? அந்த கூட நமக்கு கிடையாது. எங்கே கிடப்போம்? கேவலத்தில் கிடப்போம். சரிங்களா? அப்போ அவனோடு உன்னை நீ ஒப்புமை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதாங்க சுட்டுணர்வாகிய பிரபஞ்சம், ஏகதேச ஞானத்தை உடைய சேதன பிரபஞ்சம், சுட்டுணர்வின்றி வியாபக ஞானத்தை உடைய சங்கார காரணன். சங்காரத்தின் என்பது என்னதுங்க? சங்கார காரணனாகி முதல்வனது வழியின்றி, அவனது ஆணை வழி அன்றி சுதந்திரமின்றி நிற்றலான். அப்போது அநேக ஈஸ்வரவாதி ஆகட்டும், சிவசமவாதி ஆகட்டும், இவர்களுடைய கருத்தை எப்படி மறுக்கிறாரு? உனக்கு என்ன கிடையாது? சுதந்திரமே கிடையாது. சுதந்திரமே கிடையாது. சரி, இதன் மீது இன்னொரு தடை எழுப்புவோம். இப்போது ரொம்ப முக்கியமான கேள்வி, இதுக்கு பதில் சொல்கிறீங்களா பார்க்கலாம். என்னது? இப்போது இறைவன் என்னது? சித்து, ஆன்மா சித்துனா என்னது? அறிவுடையது. ஆன்மா சித்தா அசத்தா? சரி, ஆன்மாவுக்கு அறிவு உண்டா இல்லையா? உண்டு. பெருமானுக்கு அறிவு உண்டா இல்லையா? உண்டு. சரி, அப்போ ஆன்மாவும் சித்து தான், பெருமானும் சித்து தான். சரியா? என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது பேரறிவு, இது சிற்றறிவு. அறிவின் தன்மையில் நமக்கும் அவனுக்கும் வேறுபாடு உண்டு. ஆனால் அவனும் அறிவு தான், நாமளும் அறிவு தான். ஏன்னா 3 பொருள் இருக்குது: பதி, பசு, பாசம். பதி அறிவுடையது, பாசம் அறிவற்றது. பாசம் அறிவற்றது. பசு அறிவுடையது. ஆனால் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நம்ம அறிவில் பிரச்சனை இருக்குது. ஆனால் அறிவா இல்லையா? அறிவா இல்லையா? அறிவு தான். அப்போ அறிவுடைய பொருள் 2. எது? பதி அறிவுடையது, பசு அறிவுடையது, பாசம் அறிவற்றது. சரியா? இப்போ பாசத்தை விட்டுருங்க, பாசத்தை விட்டுருங்க. இப்போ யாருக்கு?
பதிக்கும் பசுவுக்கும் தான் கேள்வி. சரியா? ஆன்மாவுக்கு அறிவு உண்டா? உண்டு. இது பதி, இது பசு. சரியா? அறிவு உண்டு. உண்டு. இச்சை, இச்சை உண்டு. உண்டு. செயல் உண்டு. உண்டு. சரியா? சரியா? சரியா இல்லையா? சரி. இதில் என்ன சிக்கல்? அறிவு சிற்றறிவு, இது பேரறிவு. இதுக்கு இச்சை அறிவு வழி நிற்கும். அதனால் சிறிய இச்சைன்னு வச்சுக்கங்க. சிறிய இச்சை. உலகத்தின் மேலே இச்சை இருக்குது இல்லையா? உயர்ந்த பொருள் மேலே இச்சை இல்லை, கீழான பொருள் மேலே இச்சை இருக்குது. சரியா? இது என்னது? கருணை தான். செயல் பேராற்றல். இது சிறிய ஆற்றல். போடுங்க பெருங்கருணை. கருணைனா ஒன்று தான், அவரு தான். நம்ம வீட்டு இருந்தால் தானே சிறுசு பெருசு. நம்ம வீட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு சின்னது அது பெருசு சொல்லலாம். அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அது நம்ம வீட்டை கிடையாது. சரியா? இப்போ ஆன்மாவின் அறிவு எவ்வளவோ, ஆன்மாவின் அறிவு எவ்வளவோ அவ்வளவு தான் அதனுடைய விருப்பம் இருக்கும், அவ்வளவு தான் அதனுடைய செயல் இருக்கும். இப்போ ஆன்மாவின் அறிவு சிற்றறிவு என்பதினாலே அதனுடைய விருப்பமும் கீழான விருப்பமாக இருக்குது, அதன் செயலும் கீழான செயலாக இருக்குது. எப்போ? பெத்த நிலையில். இப்போ நம்ம அறிவு எப்படி இருக்கு? சிற்றறிவு தான். ஆணவத்தால் மறைக்கப்பட்டிருக்கா இல்லையா? மறைக்கப்பட்டிருக்கு. அதனால் விருப்பம் எப்படி இருக்கு? கீழான பொருள் மேலே தான் இருக்குது. பெருமான விரும்பணுன்னால நம்மளால் விரும்ப முடியல. கொஞ்ச நேரம் நினச்சாலுமே திருப்பி எங்கே போயிடுது? கீழே போயிடுது இல்லையா? செயல் எப்படி இருக்குது? அதுக்கு அப்படி தான் இருக்குது. இதை பற்றி பிரச்சனையே இல்லை. நமக்கு எதாவது டவுட் இருக்காதுல்ல? ஒன்றும் இல்லை. நம்மளை பற்றி நல்லா தெரியும், நமக்கே தெரியும், விளக்க வேண்டாம். சரி. இப்போ என்ன கேள்வினா, முத்தி நிலையில் ஆன்மாவின் அறிவு ஆணவத்தினால் மறைக்கப்பட்டிருக்கா, மறைக்கப்படாமல் இருக்கா? மறைக்கப்படாமல் தானே இருக்கு. முத்தி நிலையில் ஆன்மாவுக்கு வியாபக ஞானம் உண்டு. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அப்போ பேரறிவு தானே. இருங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆன்மாவுக்கு முத்தி நிலையில் வியாபக ஞானம் உண்டா இல்லையா? உண்டு. அறிவு பேரறிவா இல்லையா? உண்டா இல்லையா? அப்போ முத்தி நிலையில் இது என்ன ஆயிடுச்சு? பேரறிவு. அறிவு பேரறிவா இருந்தா இச்சை எப்படி இருக்கும்? பெருங்கருணியாக தான் இருக்கணும். அப்புறம் பேராற்றல் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்போ சிவத்துக்கும் உயிருக்கும் என்னையா வேறுபாடு? இப்போ இதுதான் இவன் கேள்வியே. யாரோட கேள்வி? அநேக ஈஸ்வரவாதியும் சிவசமவாதியும் கேட்குற கேள்வியே இதுதான். ஏன் பெத்த நிலையில் அவன் கொடுத்தான் வாங்கினா எல்லாம் சரி, முத்தி நிலையில் மலம் நீங்கிய வழி ஆன்மாவின் அறிவு பேரறிவாக இருக்குமே, வியாபக ஞானமாக இருக்குமே, அது ஏன் ஐந்தொல்லி செய்யக்கூடாதே? செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யலாம். செய்யலாமா இல்லையா? செய்யுமா செய்யாதா? முத்து நிலையில் ஆன்மா ஐந்தொழில் செய்யுமா செய்யாதா? இப்போ ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் யாரு? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் ஆன்மா வர்க்கம் தானே? ஆன்மா வர்க்கம் தானம்மா, பிரளயகாலர் தானே? அவர் ஐந்தொழில் செய்கிறாரா இல்லையா?
செய்கிறாரா இல்லையா? எது ஏன் முத்தியில் இல்லை? அவர் பதமுத்தியில் இருக்கிறாரு. பதமுத்தியில் இருக்கிறார்ல, ஐந்தொழில் செய்கிறாரா இல்லையா? கேள்விதான், அதான் பதில். அப்போது முத்தி நிலையில் ஆன்மாவுக்கு பேரறிவு பேராற்றல் பெருங்கருன்னு இருக்கிறதுனால சிவத்துக்கு சமமாக நிற்கும் அப்படின்னு சொன்னாலும் இங்கே கண்டிஷன்ஸ் அப்ளை. என்ன கண்டிஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரறிவுன்னு சொல்கிறியா இல்லையா? இங்கேருந்து தான் இதெல்லாம் வருது, பேரறிவிலிருந்து தான் இது வருது. பேரறிவு என்பது பெருமானை பற்றி நிற்கிற வரைக்கும் தான் உனக்கு பேரறிவு. பெருமானை பற்றி நிற்கிற வரைக்கும் தான் உனக்கு பேரறிவு. பெருமானை விட்டுட்டு உலகத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா நீ சிற்றறிவாயிருவேன். அப்போ உனக்கு பேரறிவு என்பது எங்கே இருக்குது? அவனை பார்க்குற வரைக்கும் தான் உனக்கு பேரறிவு. அவன் அறிவில் விளங்குற வரைக்கும் தான் உனக்கு பேரறிவு. அதுதான் நான் பேரறிவு ஆயிட்டனே அப்படின்னா கீழே வந்துடுவேன். அந்த நினப்பு வரும்போதே ஆன்மா எதை மறந்துடும்? பெருமானை பார்க்கறத விட்டுட்டு தன்னை பார்க்கும். இல்லையா? எனக்கு பேரறிவு வந்துருச்சு அப்படின்னாவே என் நினப்பில் யார் வந்துட்டா? நான் வந்துட்டேன். யார் மறந்தாச்சு? பெருமானை மறந்தாச்சு. பெருமானை மறந்துட்டாவே ஆன்மா கீழே இறங்கிடும். அப்போ எங்கே போய் ஐந்தொழில் செய்கிறது? பேரறிவு இல்லைன்னா இச்சையும் கிடையாது, செயலும் கிடையாது. அப்போ இதெல்லாம் செய்வது யார்? பெருமான். அவர்கள் அறிவில் நின்று அவன்தான் செய்கிறான். செய்வது பெருமான் தானே உடைய ஆன்மாக்கள் அல்ல. அவர்கள் அறிவை இடமாக கொண்டு யார் செய்கிறா? பெருமான் தான் செய்கிறான். பெருமான் தான் செய்கிறான் என்பது தான் கருத்து. சரி, அதனால் இங்கே வந்துடுவோம். சங்காரத்தின் வழி அல்லது சுதந்திரமின்றி நிற்றலான். சுதந்திரமின்றி நிற்றலான் என்று இந்த இதுக்கு என்ன கிடையாது? ஆன்மாவுக்கு முத்தி நிலையில் கூட சுதந்திரம் கிடையாது. முத்தி நிலையிலும் ஆன்மா அடிமையே. முத்தி நிலையிலும் ஆன்மா அடிமையே. இதில் ரொம்ப கொடுமை என்னன்னா, பெத்த நிலையில் நாம் அடிமை என்பதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். இப்போவே நம்மளால் என்ன ஏற்றுக்க முடியல? அடிமைன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது இப்போவே. அப்புறம் சிவசமவாதி எவ்வளவோ பரவாயில்ல, அவன் முத்தி நிலையில் தான் அந்த கேள்வியெல்லாம் கேட்குறான். நம்மளை எப்போ கேட்குறான்? இப்போவே. ஏன் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஏன் கொடுக்க, எனக்கு ஏன் மாலை போட மாட்டேங்கிறீங்க கேட்குறமா இல்லையா? மாலை எனக்கு போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. சரி, எனவே இந்த பிரபஞ்சம் சங்காரத்தின் வழி அல்லது சுதந்திரமின்றி நிற்றலான். இதுக்கு இவங்க ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. தேர் முதலானவற்றை ஒருவர் செய்வதில்லை. ஒரு தேர் செய்யணும்னு வச்சுக்கங்க, அந்த ஆசாரி ஒரு ஆசாரியாக செய்கிறான், ஒரு 100 பேர் செய்கிறான் தேரை, இல்லையா? ஏன்னா ஒரு பெரிய காரியம் நடக்கணும்னா எத்தனை பேர் செய்வாங்க? பலர் கூடி செய்வாங்க. பலர் கூடி செய்வது போல தேர் முதலானவற்றை பலர் கூடி செய்வது போல உலகத்தை பல சிவம் கூடி நின்று இயக்கம். உலகத்தை இயக்கிறது ஒரு ஆள் எப்படிங்க இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறது? அதனால் என்ன செய்யலாம்? அவர் ஒரு பக்கம் செய்யட்டோம், அவர் இல்லைலாம் சொல்லலை, அவர் ஒரு பக்கம் செய்யட்டோம், நாங்கள் ஒரு பக்கம் செய்கிறோம், எல்லாம் கூடினா தான் தேர் ஆகும் அப்படின்னு இவங்க என்ன செய்கிறாங்க? மறுக்கிறாங்க. அதை மறுத்து தான் என்ன செய்கிறார்? வெண்பா செய்கிறார். ஒன்றலா ஒன்றில் உளதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் ஈராதல் ஒன்றலா ஈரே முதல் அதன் ஈரிலா ஒன்று பலவாறே தொழும்பாகும் ஆங்கு. இதில் 2 கூறாக பிரிச்சுக்கணும் இந்த வெண்பாவை. ஒரு கூறு அநேக ஈஸ்வரவாதி, ஒரு கூறு சிவசமவாதி. 2 வரி. முதல் 2 வரி அநேக ஈஸ்வரவாதி, பின்னாடி இருக்கிற 2 வரி சிவசமவாதி. 2 பேர்த்த மறுக்கிறதுக்கு வெண்பால சொல்கிறாரு. அவை என்பது
அறிவுடைய உலகத் தொகுதி, சேதன பிரபஞ்சம். பாட்டில் அவைன்னு இருக்கா இல்லையா, அந்த அவை என்பது சேதன பிரபஞ்சம். அசேதன பிரபஞ்சம் பற்றி இங்கே பேச்சு இல்லை, சரிங்களா? அவை என்பது சேதன பிரபஞ்சம், அறிவுடைய உலகத் தொகுதி. ஒன்று அல்லா ஒன்று, ஒன்றலா ஒன்று. அதாவது இந்த உலகம் உருவம் அருவம் ரெண்டாக இருக்குது. உலகம் உருவம் என்றும் அருவம் என்றும் இரண்டு தரப்பட்டு நிற்கிறது. உருவமாகிய உலகம், அருவமாகிய உலகம். உயிர்கள் உருவத்தோடு கூடியும் உயிர்களை விட்டு நீங்கி நிற்குதா இல்லையா? ரெண்டு வகையாக நிற்கிது. உருவம் அருவம் என்று இரண்டு தரப்பட்ட உலகு. ஒன்றலா அந்த உலகம், உலகம் உருவம் அருவம் என்று இருதரப்பட்டு நிற்கின்ற உலகத்தில், இந்த உலகத்தில் இரண்டுமின்றி நிற்கின்ற முதல்வன். ஒன்று என்பது என்னது? முதல்வன். ஒன்றென்றது ஒன்றேகான், ஒன்றென்றது ஒன்றேகான்னு சொல்லுவார் பின்னாடி 2ஆம் நூற்பால். ஒன்றுனாவே பெருமான் தான். இந்த யாருன்னா ஒன்று அல்லா. ஒன்று அல்லா என்னது? உருவம் அல்லாத அருவம் அல்லாத இந்த உலகத்தில் ரெண்டுமில்லாது தனித்து நிற்கின்ற முதல்வன் அந்த இறைவன். ஒன்றலா ஒன்றில் உளது ஆகி நின்றவாறு, உளதாகி நின்றவாறு, உளதாகி நின்றவாறு, உளதாகி நின்றவாறு. இந்த உலகம் இந்த ஒன்றிலிருந்து உளதாகி, ஒன்றிலிருந்து உளதாகி, உருவம் அருவமில்லாத முதல்வனிடத்து உளதாகி தோன்றுகின்ற உலகம். உளதாகி என்பது என்னது? தோன்றுகின்ற உலகம். யார்கிட்ட தோன்றுகிறது? சங்கார கடவுள்கிட்ட. உருவம் அருவம் இல்லாத சங்கார கடவுளிடத்து தோன்றி நிற்கின்ற உலகத் தொகுதி, தோன்றி நிற்கின்ற உலகத் தொகுதி. நின்றவாறு, நின்றவாறு என்னது? நிற்கின்ற உலகத் தொகுதி. ஒன்றலா ஒன்றில், ஒன்றில், ஒன்றலா ஒன்றில் ஈராதல். அந்த ஒன்று ஆகாத சங்காரக் கலவெடுத்து என்ன ஆகும்? ஒடுங்கும். ஏற்கனவே படித்த செய்தி தான். என்னது? அருவம் உருவம் இல்லாத சங்காரக் கடவுளிடத்து தோன்றி அந்த அருவம் உருவம் இல்லாத சங்காரக் கடவுளிடத்து ஒடுங்குகின்ற உலகம், ஒடுங்குகின்ற உலகம். ஈராதல். ஒன்றலா ஈரே முதல். ஒன்றலா ஈரே முதல். அந்த சங்காரக் கடவுளே உலகத்திற்கு முதல்வன். ஏன்னா இந்த உலக தொகுதி என்னாச்சு? அவன்கிட்ட தான் ஒடுங்குச்சு, அவன்கிட்ட தான் தோன்றியது. இப்போ நானே கடவுள்னு சொல்கிறானா இல்லையா? நான் சிவத்துக்கு சமமாக நிற்கிறேன்னு சொல்கிறானா இல்லையா? இவன் எத்தனை பிறப்பு எடுத்திருக்கிறான்? கோடான கோடி பிறப்பு எடுத்திருக்கிறான். எல்லா பிறப்பிலும் எங்கே போய் ஒடுங்கினான்? அவன்கிட்ட தான் ஒடுங்கி அவன்கிட்ட தான் மீள தோன்றுகிறான். இப்போ மீள தோன்றுகிற, தோன்றுவதற்கு இடம் கொடுத்திருக்கிற சங்கார கடவுள் தான் உலகத்திற்கு முதல்வன். நீ ஒருபோது என்ன ஆக மாட்ட? முதல்வன் ஆக மாட்ட. நீ முதல்வன் ஆகணும்னா உங்கள்கிட்ட உலகம் ஒடுங்கியிருக்கணும். உங்கள்கிட்ட ஒடுங்கியிருந்தால் தான் மீள தோற்றுவிக்க முடியும். படைக்கணும்னு சொன்னால் எங்கே ஒடுங்கியதோ அங்கே தான் தோன்றும். இப்போ நீ முதல்வன் சொன்னால் உலகம் என்ன இருக்கணும்? உங்கள்கிட்ட ஒடுங்கி இருக்கணுமா இல்லையா? எப்போவாவது ஒடுங்குச்சா? நீ தான் போய் ஒடுங்கி இருக்கிற. இது வரைக்கும் முத்திக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்ன பண்ண? நீ போய் ஒடுங்கின. முத்தி என்பது என்னது? அவன்கிட்ட போய் ஒடுங்கிறது தான். நீ அவனிடம் ஒடுங்குகிற போது நீ என்ன செய்ய முடியாது? உனக்கு என்ன கிடையாது? நீ எப்படி படைக்க முடியும்? நீ படைக்கணும்னா ஏற்கனவே படித்தாச்சு. என்னது? எங்கே ஒடுங்குகிறதோ அங்கே தான் மேலே தோன்றும்.
நீ இப்போ மீள படைக்கணும்னு சொன்னால் உலகம் என்ன ஆகணும்? உங்கள்கிட்ட ஒடுங்கணுமா இல்லையா? நீ உங்கள்கிட்ட ஒடுங்காத உலகத்தை நீ எப்படி படைக்க முடியும்? நீயே எங்கே போய் ஒடுங்குற? சங்கார கடவுளாகிய சிவபெருமான் இடத்து நீ ஒடுங்குகிற போது உன்னால் உலகத்தை என்ன செய்ய முடியாது? மீள தோற்றுவிக்க முடியாது. தோற்றுவிக்க முடியாத உலகத்தை காக்க முடியுமா? ஒடுக்க முடியுமா? அப்போது நீயும் அவனிடத்து தான் ஒடுங்கணும். உனக்கு முதன்மை இல்லை, முதன்மை இல்லை என்று சொல்லுகிறார். சரி, இது யாருக்கு? அநேக ஈஸ்வரவாதி, அநேகர ஈஸ்வரவாதி. சிவசமவாதி அதனின் ஈரிலா ஒன்று. ஈரிலா ஒன்று. அந்த கடவுள் போல, கடவுள் போல ஈரிலா ஒன்று, ஈரிலா ஒன்று. அந்த சங்கார கடவுள் போல அழிவின்றி நிற்கின்ற உயிர் கூட்டம். உயிருக்கு என்ன கிடையாது? அழிவுண்டா? உயிருக்கு அழிவு கிடையாது, உயிருக்கு அழிவு கிடையாது. எது போல? பெருமான் போல. பெருமானுக்கு எப்படி அழிவு இல்லையோ அதுபோல் உயிருக்கு என்ன கிடையாது? அழிவு இல்லை. அதாங்க சொல்கிறார், அதனின் ஈரிலா ஒன்று. ஈரிலா ஒன்று என்பது உயிர், அழிவில்லாத உயிர். அழிவில்லாத உயிர் ஆங்கு, அங்கு எங்க? முத்தியில். அழிவில்லாத உயிர் கூட்டம் அந்த முத்தி நிலையில், முத்தி நிலையில் என்னாகும்? பலவாறே தொழும்பாகும். பலவாறே தொழும்பாகும். தொழும்புனா என்னது? அடிமைத்தரம். அந்த முத்தி நிலையில் ஆன்மா பல வகையில் இறைவனுக்கு அடிமையாக நிற்கும். முத்தியிலும் ஆன்மா அடிமையே, முத்தி நிலையிலும் ஆன்மா அடிமைதான். அவன் இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பான், உயிர் இன்பத்தை துய்த்து கொண்டே இருக்கும். முத்தி என்பது இன்பத்தை துய்த்தல். அந்த இன்பம் யார் கொடுப்பா? பெருமான் தான் கொடுப்பான். அப்போ பெருமானை விட்டு நீங்கிட்டா அவனுக்கு என்ன கிடையாது? இன்பம் கிடையாது. இன்பு அதனை எய்துவார்க்கு ஈயும். இங்கே இன்பு அதனை எய்துவார்க்கு ஈயும். எய்துவார்க்கு இன்பு அதனை ஈயும். யாரெல்லாம் போய் அவன்கிட்ட போய் நின்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பான்? பேரின்பத்தை அவன் கொடுத்து கொண்டே இருப்பான், பேரின்பத்தை கொடுத்து கொண்டு. எனவே முத்தி நிலையிலும் ஆன்மா அடிமையே, முத்தியிலையும் ஆன்மா பத்தி செய்யும். முத்தியிலையும் பத்தி செய்யும். இங்கே பத்தினா இங்கே மட்டும் செய்கிறதில்ல, முத்தியிலையும் அவன்கிட்ட போய் என்ன செஞ்சுருக்க வேண்டியதுதான்? கையேந்தி தான் நிற்கணும். இப்போ கையேந்துறதில்ல, எப்போவுமே ஆன்மா அவன்கிட்ட கையேந்தி தான் நிற்கும். அவன் கொடுத்து கொண்டே இருப்பான், ஆன்மா பெற்றுக்கொண்டே இருக்கும். எனவே ஆன்மா ஒருபோதும் சிவத்துக்கு சமம் ஆகாது, சிவத்துக்கு சமம் ஆகாது என்பதை இதில் நிறுவுறார். சரிங்களா? இது சித்தியாரில் 310வது பாட்டு ஒரு பாட்டு இருக்குது. 310 சித்தியாரில் 310 சிவன் சீவன் என்ற இரண்டும் சித்து. சிவன் சீவன் என்ற இரண்டும் சித்து. 320 நினைக்கிறேன். 320 சிவன் சீவன் என்ற இரண்டும் சித்து ஒன்றாகலின். ரெண்டு சித்து தாயாங்கிறார். சிவனும் சீவனும் என்னது? சித்து ஒன்றாகலின். சிவபெருமானும் அறிவுடையது தான், ஆன்மாவும் அறிவுடையது. ரெண்டு ஒன்று தான். எப்போ? முத்தி நிலையில். அப்படின்னு தடை. அதுக்கு பதில் சொல்கிறார், அவன் அருட்சித்து, இவன் அருளை சேரும் சித்து. அவன் என்ன சித்து? அருட்சித்துன்னு அருளை தருகிற சித்து. இவன் அருளை பெறுகிற சித்து. அவன் அருட்சித்து, இவன் அருளை சேரும் சித்து. அவன் பவம் கேடு முத்தி
பண்ணும் சித்து. சித்தி முத்தி பண்ணும் சித்து. பெத்தத்திலையும் முத்தியிலையும் கொண்டு போய் நம்ம செலுத்துபவன் அவன். இது அதற்றில் படியும் சித்து. அவன் கேவலத்தில் விட்டால் கேவலத்தில் கிடப்பான், சகலத்தில் விட்டால் சகலத்தில் கிடப்பான், முத்தியில் விட்டால் முத்தியில் இருப்பான். அவன் எங்கே இயக்குகிறான் அப்படி இயங்குவது தான் ஆன்மாவை ஒழிய ஆன்மாவுக்குன்னு தனியாக சுதந்திரம் கிடையாது. அவன் பவம் கேடு புத்தி முத்தி பண்ணும் சித்து, இவன் அவற்றில் படியும் சித்து, அவன் தானே அருளும் சித்து. அழகாக சொல்லுவார், அந்த சொல்லெல்லாம் பார்க்கணும். அவன் தானே அருளும் சித்து, அருளும் சித்து. அவன் தானே அறியும் சித்தா, அவன் தானே அறியும் சித்து, அவன் தானே அறியும் சித்து, அவன் தானே அறியும் சித்து. இன்னொன்று அவன் தானே அறிகிற சித்து. இன்னொருத்து போய் அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கெல்லாம் அறிவிச்சாலே கஷ்டம்தான், அறிவிச்சாவே விளக்க மாட்டேங்குது. எங்கே போய் தானே அறிவது இல்லைங்களா? அவன் தானே அறியும் சித்து, இவன்தான் அறிவிக்கப்படும் சித்து. இவன் அறிவிக்கப்படும் சித்து, அவன் தானே அறிகிற சித்து. அப்புறம் அவன் அணைந்தாலும் ஒன்றாகாது. அவனோடு கூடினால் கூட நீயும் அவனும் எப்படி இருப்பீங்க? அனன்யமாக இருக்கும், பிரிக்க முடியாமல் இருப்பாங்க. முத்து நிலையில் ஆன்மாவும் சிவமும் எப்படி இருக்கும்? அப்படியே கூடி நிற்கும். தனியாக ஆன்மா எது சிவம் என்று பிரிக்கவே முடியாது. அதுக்காக ஆன்மா பெரிய ஆளுன்னு சொல்லாத. அவனோடு நீ பிரிக்க முடியாமல் நிற்கலாம், சேர்ந்தாலும் ஒன்றாகாது. ஒன்றாகாதுன்னு என்னது? எங்க சேர்ந்து இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒன்றாகாதுன்னு சொல்கிறீங்கன்னா என்னது? சேர்ந்து தான் இருப்பீங்க, ஆனால் அறிவு நிலையில் அவன் வேற நீ வேற. கலப்பினால் ஒன்றாக இருந்தாலும் அறிவினால் சிவம் வேறு தான், ஆன்மா வேறு தான். அணைந்தாலும் ஒன்றாகாது. என்ன? அனன்யமாய் நிற்கும், அனன்மையாய் நிற்கும். இவன்தானும் புத்தியும் சித்து, புத்தி இவனாமோ. ஒரு உதாரணம் சொல்கிறார். இந்த புத்தி தத்துவம் இருக்கா இல்லையா? புத்தி தத்துவம் மற்ற தத்துவங்களை நோக்க புத்தி தத்துவம் எப்படி இருக்கு? ஒரு அறிவுடைய தத்துவம் போல தெரிகிறது. ஏன்? புத்தி நிச்சயிக்கும் சொல்கிறோமா இல்லையா? இப்போ எல்லா தத்துவங்களை நோக்க புத்தி தத்துவம் எப்படி இருக்கு? கொஞ்சம் அறிவுடையது போல தெரிகிறது. அப்போது புத்தி தத்துவத்திற்கு அறிவு இருக்கிறது, ஆன்மாவுக்கும் அறிவு இருக்கிறது. எனவே புத்தி தத்துவமும் ஆன்மாவும் ஒன்று. அப்படி சொல்லாமா? அது எப்படி சொல்லுவீங்க? நானும் புத்தியும் ஒன்றாயா? ஏன்? நான் கூட இருந்தால் தான் புத்திக்கு அறிவு வரும். அதனால் எனக்கு என்னை கொண்டு வந்து யாரோட சேர்த்தாதீங்க? புத்தியோட சேர்த்தாதீங்க. புத்தியை விட நான் பெரிய ஆள். புத்தி இவனாமோ அது அசித்து என்றிடின். எது? புத்தி அசித்து என்றிடின் அவனுக்கு இவனும் அசித்தாமே. நீ புத்தி தத்துவத்தில் பக்கத்தில் கொண்டு வந்தா நீ என்ன செய்கிற? அவனை நானும் ஒன்றாயான்னு நீ அவன் போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு நீ நானும் ஒன்றுங்கிற. இப்போ நமக்கெல்லாம் எல்லாத்துக்குமே அந்த தகராறு இருக்குது. என்ன தெரியுங்களா? நம்ம விட மேலே இருக்கிற ஆள்கிட்ட போகும்போத பாகுபாடெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? நமக்கு கீழே இருக்கிற ஆள்கிட்ட போகும்போது இதை சொல்ல மாட்டோம். எல்லாத்துட்டையும் இந்த பிரச்சனை இருக்கே. உதாரணத்துக்கு சொல்கிறேன், குளத்தை நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? குளமெல்லாம் இல்லைன்னு பேசுவான். யார்கிட்ட தெரியுமா பேசுவான்? நமக்கு மேலே இருக்கிறவன்கிட்ட போய் பேசுவான். நீ முதல்ல என்ன செய்யணும்? நீ அவனையெல்லாம் பார்க்காத, உனக்கு கீழே இருக்கிறவனை கூப்பிட்டு தோல் மேலே கை போடு. உனக்கு கீழே இருக்கிறவனை கூப்பிட்டு என்ன செய்யணும்? தோல் மேலே கை போட்டு, வாடா தம்பி, குளமும் இல்லை ஒன்றும் இல்லை, வா என் வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு அவனை கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சு தண்ணி கொடுத்து பழகு. அதை செய்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. ஆனால் நமக்கு மேலே அவனாச்சும் சொல்லுவான். அவன்கிட்ட போய் அது என்ன பெரிய குழம்பு இருக்குதா, திடீர் பூசிட்டாயா, இவன் இன்னும் இதை விடமாட்டேங்கிறாயா அம்மா. எப்பவுமே நமக்கு எது சௌகரியமோ
அதுக்கெல்லாம் நம்ம படித்த பாடத்தை கொண்டு வந்து சேர்த்திக்குவோம். புரியுதுங்களா? அப்போது இது அதுக்கு ஒரு அருமையான இடம். இந்த இடத்த சொல்கிறார். நம்ம முதல்ல என்ன செய்யணும்? எதையெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் முதல்ல என்ன செய்யணும்? நாம் முதல்ல அதில் இருக்கணும். நாம் அதில் இல்லாமல் பேசி பிரயோஜனமே இல்லை. நமக்கு கீழே இருப்பவர்களுக்கு உரிமை கொடுத்தா நமக்கு மேலே இருக்கிறவங்க நமக்கு உரிமையை கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு யாரும் தயாராக இல்லை. பெரும்பாலும் 95 விழுக்காடு யாருமே இதுக்கு தயாராக இல்லை. யாரெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்கிறானோ அவன் முதல்ல அதை இல்லைன்னு அவன் செய்கிறானான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப ஆராய்ச்சி வேண்டாம். அவனுக்கு இவனும் அசித்தாமே, அவனுக்கு இவனும் அசித்தாமே என்று முடிக்கிறார். சரி, முத்து நிலையில் ஆன்மா அடிமை என்று இந்த நூற்பாவை முடிக்கிறார். சரி, அடுத்தது 2வது நூறு.